ஹாய் யூஸ். நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் இது இல்லாமல் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில பேர் சிலதை சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு நாள் ரிச்சர்ட் கிப்சன் நெகை வெட்டிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் டஸ்ட்பின் இல்லாதனால பக்கத்தில் இருந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாரு. அடுத்த வாட்டியும் நெகை வெட்டும்போது அதே பாக்ஸில் போட்டு வச்சு எவ்வளோ நம்மளால் சேர்த்து வைக்க முடியும்னு நினச்சி சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்காரு. சும்மா தோணுன ஐடியா வச்சு இவர் 1978 இருந்து இப்போ வர 30 வருஷமாக சேர்த்து வச்சுட்டே இருந்திருக்காரு. கடைசியாக அவர் பார்க்கும்போது 30,000 பீசஸ் இருந்திருக்கு. இந்த நெய்யில் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஒய்ஃப்க்கு ஒரு ரிங் பண்ணி தந்திருக்காரு. அதை எப்படி செஞ்சாருன்னா அந்த நெகத்தை எல்லாம் பொடியாக்கி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக மாற்றி ஃபைலில் வைக்கும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. டைமண்ட் ஷேப்பில் செஞ்சு அவரோட ஒய்ஃப்க்கு கொடுத்துருக்காரு. ஒரு காலத்தில் பேரி சிப்பிள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட பொண்ணு பிறந்தப்போ அவரோட ஒய்ஃப் கிட்ட இனி நான் ஸ்மோக் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ப்ராமிஸ் பண்ணி 20 வருஷம் வரை ஸ்மோக் பண்ணிக்கவே இல்லை. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஸ்மோக் பண்ணிக்கணும்னு தோன்றப்போ அவங்களுக்காகவே பூமர் இருக்குது. அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த பூமரை சாப்பிட்டு எங்கே போடுறதுன்னு தெரியாமல் அவரோட பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டாரு. அப்போல இருந்து அவர் பூமரை சேர்த்து வச்சுட்டு ஒரு பாலாக செஞ்சு வச்சுருக்காரு. 6 வருஷமாக 92,500 பூமர் 100 கிலோ வரை உருவாக்கியிருக்காரு. இது வேர்ல்டு ரெக்கார்டாகவே மாறிடுச்சு. இவர் 45 வருஷம் வரை அவர் கையில் வச்சிருந்த காயின்ஸ் எல்லாமே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதை மணியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பேங்க்கில் கொடுத்தப்போ 3,50,000 கிட்ட வந்திருக்கு. பேங்க்கில் இவர் கொடுத்த காயின்ஸை கவுண்ட் பண்ணவே 9 ஹார்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பன்னெண்டு வயசு செல்பின்ற ஒரு பொண்ணு காக்ரோச்சை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா. பெட்ரூம், ஹால்னு எல்லா இடத்துலையுமே வளர்த்துருக்கா. லாஸ்ட்டாக பார்க்கும்போது 1000க்கும் மேலே கருப்பாம்பூச்சியை வளர்த்துருக்கா. அமெரிக்காவில் ஜாக் ஹாம்பிள் அப்படின்றவங்க 3000க்கும் மேலே பேஸ்பால்ஸை சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த பேஸ்பால்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினது இல்லையா. பேஸ்பால் கேமில் பிளேயர்ஸ் அடித்த வியூவர்ஸால் கேட்ச் பிடிச்ச பால்ஸாம். பேஸ்பால் கேமில் பிளேயர்ஸ் அடித்த பால்ஸை வியூவர்ஸ் கேட்ச் பிடிச்சா அந்த பால்ஸ் எல்லாமே வியூவர்ஸ் வச்சுக்கலாமா. 1993 இவர் பேஸ்பால் மேட்ச் போயிருந்தார். அப்போ ஒரு பிளேயர்ஸ் அடித்த பாலை இவர் கேட்ச் பிடிச்சிருக்காரு. அப்போல இருந்து 27 வருஷமாக பால்ஸை சேர்த்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி சோப் பார், ஜோக்கர் கார்ட்ஸ், டிராஃபிக் கோன்ஸ், பீர் பாட்டில்ஸ், யோயோஸ், ஸ்டோன்ஸ், பனானா லேபிள்ஸ், ஹாட் வீல்ஸ் கார்ஸ், பேக் ஸ்க்ராச்சஸ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வித்தியாசமாக சில பேர் சேர்த்து வச்சுருக்காங்க. நீங்களும் இவங்கள மாதிரி சில வித்தியாசமானதை சேர்த்து வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.